கர்நாடகா ஸ்டைலில் பிசி பெலே பாத் செய்யலாம் வாங்க. நம்ம 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழிஞ்சு அதை ஊற வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நூல்கோஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நெய், உப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டு விசிலோட வச்சிடலாம். எங்கள் சித்தி கர்நாடகா அவங்க பிசிபெலே பாத் பவுட்ரு சொல்லி கொடுத்தாங்க. நிகழ்மகிழில் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். நம்ம பவுட்ருமே அதுக்கப்புறம் வரமிளகாத்தூளும் போட்டு தேங்காவோடு அரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோம், அதையும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் குழையிற மாதிரி வேகணுங்க, அதனால் 6 விசில் விட்டு இறக்கியிருக்கிறோம். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவோட உள்ளே ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நடக்கல்ல, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்குங்க. காரத்துக்கு வேணும் அப்படின்னா வரமிளகா தூளும் போட்டுக்கலாம். தாளிப்பை சாப்பாட்டோட கலக்கிடலாங்க. ஹைலைட்டே பூந்தி போட்டு சாப்பிட்றது. பூந்தி போட்டு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்கு?